வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். வவுனியா ஓமந்தை விளக்கு வச்ச குளத்தில் ஏனேன் வீதிக்கு அருகாமையில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு சேனலை முழுமையாக பாருங்கள். வடக்கு மாகாணத்தில் நிறைய காணொளிகள் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் காணொளிக்குள்ளே போகலாம். இந்த காணி சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வவுனியா ஓமந்தை விளக்கு வச்ச குளம் ஏனையின் வீதிக்கு அருகாமையில் 195 மைல் கல்லுக்கும் 194 மைல் கல்லுக்கும் இடப்பட்ட தூரத்துக்குள்ள தான் இந்த காணி அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஏனையின் ரோட்டோட போய் கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மைல் கல் போட்டிருப்பாங்க. அந்த கல்லில் 195க்கும் 194க்கும் இடையில் இந்த காணி அமைஞ்சிருக்கு. இதுக்கு அருகாமையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று மார்க்கண்டேயர் ஃபார்ம் என்று சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது இந்த காணிக்கு எதிர்பக்கத்தில். அதே நேரத்தில் இந்த காணியிலிருந்து 2வது காணியாக அருள் ஃபார்ம் என்று சொல்லி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஏனையன் ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு அது பார்க்க தெரியும். இந்த ஃபார்முக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு இந்த காணிக்கு போகிறதுக்குன்னு சொல்லி இன்னொரு பாதையும் இருக்குது. நீங்கள் அந்த பாதையும் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அந்த பாதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் பார்த்துட்டு பிறகு நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம். 2 பாதைகளை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி காணப்படுகிறது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதை. இந்த பாதையினூடாகவும் இந்த காணிக்கு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சைட்லேயும் டபுள் கேட் போட்டிருக்கிறாங்க. இதாலையும் நீங்கள் அந்த காணிக்கு போக முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஏனையின் பாதையையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே 2 பாதைகளை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற தொங்கலில் பார்க்குற அந்த வீடு தான் இந்த காணி. நாங்கள் இப்போ காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 2 ஏக்கர் காணி இருக்குது. காணிக்குள்ளே 2 ரூம், ஒரு ஹோலோட ஒரு வீடு ஒன்று இருக்குது, ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது, டாய்லெட் இருக்குது, கிச்சன் இருக்குது. கிச்சன் பெரும்பாலும் செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி கோழிக்கூடி இருக்குது, ஆட்டுப்பட்டி இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து காணியில் ஒரு பெரிய கடை ஒன்று கட்டி கொண்டிருக்கிறாங்க. வலது கை பக்கங்களில் தெரிகிற இந்த கொங்குரிட் தூண் தான் இந்த காணியினுடைய வலது பக்கம் இல்லை. இந்த காணியில் முன்னுக்கு நிறைய இடம் இருக்குது. கடை கட்டக்கூடிய மாதிரி, உங்களுக்கு விரும்பின மாதிரி கனவு இல்லத்தை அமைப்பதற்கெல்லாம் முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடம் இருக்குது. உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும். இதில் முன்னுக்கு நீங்கள் பார்த்தா அந்த கடை கட்டி கொண்டு இருக்கிற காணி வேற ஒரு ஆள்ற காணி. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஏக்கரும் 3 பரப்பும் இருக்குது. அப்படியே இங்கால வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தொங்கலில் தெரிகிற அந்த டபுள் கேட்டோட அப்படியே தொங்கலுக்கு அப்படியே நேராக போகுது இவர்களுடைய காணி. அப்படியே நாங்கள் தொங்கல் வரைக்கும் போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். அப்படியே நாங்கள் இப்போ போய் வீட்டினுடைய அமைப்பு அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் காணியை சுற்றி பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டுக்கிணறு. நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்கள் கட்டுக்கிணறு. பாருங்க, ஏனையின் வீதியோரமாக எவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு கடை கட்டக்கூடிய மாதிரி நல்ல இடம் இருக்குது. அப்படியே இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் சொன்ன அந்த வெளி கிச்சன். இதான் நான் சொன்ன அந்த கிச்சன். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டினுடைய அமைப்பு. 2 ரூமும் ஒரு ஹோலும் இருக்குது.
சின்னதாக இருந்தாலும் நல்ல அழகாக வந்து கட்டியிருக்கிறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட், வெளி டாய்லெட். காணியை வந்து சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்கிரீட் தூண் போட்டு முள்ளு கம்பியாலையும் வந்து அடித்து பிறகு கொமாண்டோஸ் கம்பியாலையும் வந்து சுத்த வர வந்து அறிக்கையாக வந்து அடைச்சிருக்கிறாங்க. இந்த கட்டட தொகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கூடு கட்டி அப்படியே குறையாக வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா டவுன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் அப்படித்தான் இருக்கும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸுக்கு ஒரு உகந்த இடமா இது இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஹோட்டல் கட்டலாம் அல்லது நீங்கள் வந்து கடைகள் கட்டலாம். இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு ஒரு உகந்த இடமா கண்டிப்பாக இது இருக்கும். இது வந்து ஆட்டுக்கொட்டில் ஜன்னல் எல்லாம் காற்று வரக்கூடிய மாதிரி கம்பியால் வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கோழிக்கூடு. இது கோழிக்கூடு கட்டி அப்படியே வந்து டெய்லி அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே நாங்கள் தொங்கல் வரைக்கும் போய் காணியினுடைய எல்லையும் பார்த்து கொண்டு வரலாம். இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 தென்னை மரங்கள் இருக்குது. எல்லாமே 2 வருட கண்டுகளாக இருக்குது. 4 மாமரம் இருக்குது. 13 பனை மரம் இருக்குது. காணியெல்லாம் கொஞ்சம் பத்தையிலாக இருக்கிறதால உங்களுக்கு காணியினுடைய அமைப்பு வந்து சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே ஒரு அற்புதமான ஒரு காணியாக தான் இருக்குது. மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கில் காணி எடுக்கிறதுன்றது சாத்தியப்படாத ஒன்று. இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 கோடி ரூபா வந்து சொல்கிறோம் காணியினுடைய உரிமையாளர். காணி வந்து கொஞ்சம் பட்டையாக தான் இருக்குது. சின்ன சின்ன பட்டையில் இருக்குது. நீங்கள் வந்து அதை சீராக செய்து எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. ஆனால் காணி அமைந்திருக்கிற அமைவிடம் வந்து மிக அற்புதமான ஒரு பிரதேசம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனையின் வீதிக்கு அருகாமையில் பிஸ்னஸுக்கு உகந்த ஒரு இடமாக இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நான் இதில் வந்து என்னுடைய நம்பரை தாரன். நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டும் நாங்கள் வந்து இந்த விலையிலிருந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுபோன்று உங்கள்கிட்ட வந்து காணிகள், வீடுகள், தோட்டங்கள், வயல்கள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். அதுக்கு வந்து நீங்கள் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகள், வீடுகளையும் வந்து விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.